இந்த காலை மலரில் நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் செயல்முறை மருத்துவர் திரு ரகுராம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். உங்களுடைய செயல்முறை மருத்துவம் பற்றி நம்ம நிறையாவே பேசலாங்க. அதுக்கு முன்னாடி உங்களை பற்றியே சொல்லுங்களேன். நீங்கள் பிறந்து படித்து வளர்ந்ததெல்லாம் எங்கே இருந்ததுங்க? நான் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். நெய்வேலி தொகுதிங்கிற இடத்துல ஒரு குக்கிராமத்தில் பிறந்திருக்கேன். 1996 சென்ட் பால்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் என்னுடைய 10th முடிச்சுட்டு 98 12th கடலூர் பாபா மெட்ரிகுலேஷனில் முடித்தேன். அண்டர் கிராஜுவேஷன் சென்னையில் மீனாட்சி காலேஜ் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பியில் படிச்சிருக்கேன். அது அண்டர் தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே வர அஃபிலியேஷன் உள்ள ஒரு காலேஜஸ். போஸ்ட் கிராஜுவேஷனும் தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அண்டர் அஃபிலியேஷனில் தான் படிச்சிருக்கேன். ஜேகேகே முனிராஜா காலேஜ் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பின்னு சொல்லி நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில். அது முடிச்சுட்டு பெங்களூர் யூனிவர்சிட்டியில் 1 year கோர்ஸாக பிஜி டிப்ளமோ இன் கம்யூனிட்டி பேஸ்டு ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்ற ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப விருப்பங்கிறதுனால எம்பிஏவில் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன். இது என்னோடய 9th year எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில். சார், இப்போது செயல்முறை மருத்துவம் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள். ஆக்குபேஷனல் தெரப்பின்னா? ஓகே, ஆக்குபேஷனல் தெரப்பி அதாவது செயல்முறை மருத்துவர். இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி ஒரு 4 வருட கோர்ஸாக இருக்குது. 6 மாதம் ஹவுஸ் சர்ஜன் பண்ணணும். அது முடித்து மாஸ்டர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. அது 2 years டியூரேஷன் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி மூலயமா பிறந்த குழந்தை முதல் நாள் குழந்தையிலேருந்து ஒரு மனிதனுடைய கடைசி கால வாழ்க்கை வரைக்குமே அவங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் ஏற்படுற பிரச்சனைக்கு ஆக்குபேஷனல் தெரப்பி கண்டிப்பாக மருத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு ப்ரொஃபஷன். காரணம், அவங்க ஃபிசிக்கலாக உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பாதிக்கப்பட்ட எந்த ஒரு மனிதருக்குமே இந்த ஆக்குபேஷனல் தெரப்பியோட தேவை கண்டிப்பாக உண்டு. இது கொடுக்கறது மூலயமா அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறை அதை எந்த அளவுக்கு அவங்க தனியாக அவங்க வாழ்க்கையை இண்டிபெண்ட்டாக லீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ எந்த கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிட்டாலும், ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் மென்டல் ஆஸ்பெக்டில் எந்த கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த கண்டிஷன்ஸ் ஆக்குபேஷனல் தெரப்பி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இது வெறும் நான் அந்த துறையை சேர்ந்தவன்றதை மட்டுமா நான் சொல்லலை. இது உண்மையும் கூட. எங்களுடைய சிலபஸ், எங்களுடைய அந்த ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இது தெரிய வரும்போது அவங்க கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படிங்கிறது யாருக்கு அதிகமாக தேவைப்படுது சார்? கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். ஆக்குபேஷனல் தெரப்பி பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு மனிதனோட வாழ்நாள் முடிவு வரைக்குமே தேவைப்படுதுன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை 3.5 கிலோ இருக்கா, அழுதா பிறந்த உடனே, இதெல்லாம் செக் பண்ணுறாங்க. அது மட்டுமே போதாது. அது தவிர்த்து அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 3 வயது 5 வயது வரைக்குமே பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. காரணம், ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா இல்லை பிரெயின் ஃபீவர் வந்தால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் பார்த்திங்கனாக்கா ஃபிசிக்கலாகவும் இருக்கும், மென்டலாகவும் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் அவங்களுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பி மூலயமா நிறைய அப்ரோச்சஸ், நிறைய பயிற்சிகள் இருக்குது. தமிழில் சொல்லணும்னா நிறைய பயிற்சிகள் இருக்குது. அவங்களுடைய அந்த நிலையை பொறுத்து எங்களுடைய பயிற்சியை நாங்கள் கொடுப்போம். அந்த பயிற்சி கொடுக்கறது மூலயமா அவங்களுடைய ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு நியர் நார்மல் அப்படி கொண்டு வர முடியும். ப்ளஸ் மென்டல் ஆஸ்பெக்டாகவும் அவங்கள ஒரு நியர் நார்மல் அந்த அளவுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய நிலையை பொறுத்து எங்களுடைய பயிற்சி நாங்கள் கொடுக்க ஆரம்பிப்போம். இந்த பயிற்சி கொடுக்கும்போது அவங்க ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டாகவும் மென்டல் ஆஸ்பெக்டாகவும் இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களும் நார்மல் பர்சனாக இந்த சொசைட்டியில் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு எங்களுடைய உதவி 100% தேவைப்படுது. ஓகேங்களா? பொதுவாக ரீஹாபிலிட்டேஷன் டீம் மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வுக்கான மருத்துவர்கள் இல்லை அதுக்கான குழுவினர் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்லையும் ஆக்குபேஷனல் தெரப்பி கண்டிப்பாக இருக்கணும். உதாரணத்துக்கு பை ஆக்சிடென்ட் மூலயமா ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி வரலாம், ஆக்சிடென்ட் மூலயமா ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜுரி வரலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி ஏற்படும் போது அவங்களுக்கு உடனடியாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உணர்வுகள் இழந்துடுறாங்க. ஸோ அப்போ எந்த ஏரியா அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் லாஸ் ஆகிடுது. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் லாஸ் ஆகும்போது ஃபஸ்ட் எய்டாக டாக்டர்ஸுங்க, ஜென்ரல் ஃபிசிஷியன்ஸ், ஃபிசியாட்ரிஸ்ட் அவங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க இமிடியேட்டாக சந்திக்க வேண்டியவங்க தெரப்பிஸ்ட்டை தான். ஸோ அந்த தெரப்பிஸ்ட்டில் ஆக்குபேஷனல் தெரப்பியோட ரோலாக அவங்களுடைய எய்மாக இந்த ப்ரொஃபஷனுடைய ஒரு மெயின் அப்ஜெக்டிவாக என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கெட் மேக்ஸிமம் இண்டிபெண்டன்ட் இன் தேர் டெய்லி லிவிங் ஸ்கில்ஸ். அதாவது அன்றாட வாழ்க்கை முறையை அவங்க எந்த அளவுக்கு
அளவுக்கு தனியாக அவங்களால செஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாதிக்கப்படும் போது அது வந்து பிறவியிலேருந்தே பாதிக்கப்பட்டோ இல்லை பிறந்து வளர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கும்போது பாதிக்கப்படுறதோ, அந்த பாதிப்பு எது மூலியமாகவும் இருக்கலாம். ஆக்சிடென்ட் மூலிமா தானே தடுக்கி விழுந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இல்லை ஃபீவர் மூலியமாக இருக்கலாம். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு முதல் பாதிப்பாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செல்ஃப் கேர் ஸ்கில்ஸ்னால் அவங்க டாய்லெட் போகிறது, ப்ரஷ் பண்ணுறது, சாப்பிட்றதுக்கு, ட்ரெஸ் பண்ணுறதுக்கு, மொபிலிட்டி, ஒரு ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க ஆக்சஸ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க ஃபிசிக்கலாக அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ப்ளஸ் வந்து அவங்களுடைய மென்டல் அஃபெக்டும் இருக்கும். ஸோ இதனால் இவங்க சைக்காட்ரிக்காக அஃபெக்ட் ஆகிருந்தாலும், ஆர்த்தோபீடிக் ரீதியாக அஃபெக்ட் ஆகியிருந்தாலும், நியூராலஜிக்காக அஃபெக்ட் ஆகியிருந்தாலோ, இல்லை வயசாகி அவங்களுக்கு வந்துட்டு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அப்புறம் அது இல்லாமல் லோ பேக் பெயின் யூஸ்வலாக ப்ரொஃபஷனல்ஸுக்கு இருக்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரியான பாதிப்பு இருந்தாலும் இவங்களுக்கு அந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய செயல்முறை மருத்துவத்தின் மூலமாக அவங்கள குணமடைய செய்கிறோம். அந்த குணமடைய செய்கிறதுக்காக நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கின்ற பயிற்சி பார்த்திங்கன்னா அவங்களுடைய கண்டிஷன் பொறுத்து, அந்த கண்டிஷன் பொறுத்து கொடுத்தாலும் எங்களுடைய முதல் அப்ஜெக்டிவாக வச்சுருக்கிறது அவங்களுடைய செல்ஃப் கேர் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது. அதுக்கு அடுத்த லெவல் தான் அவங்க கம்யூனிட்டி லிவிங் ஸ்கில்ஸு, மணி மேனேஜ்மெண்ட்டு, ஹோம் மேனேஜ்மெண்ட்டு, ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டு, இந்த ஆஸ்பெக்டில் நாங்கள் போவோம். ஸோ இதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு பல பயிற்சிகள் தர வேண்டியது இருக்குது. இது குறைந்த காலத்தில் செய்ய முடியாத ஒரு விஷயம். பொதுவான மருத்துவத்துக்கும் இந்த மற்ற மாற்றுத்திறனாளிக்கான மருத்துவமும் என்ன வித்தியாசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை செயல்முறை மருத்துவத்தின் மூலயமா ஒரு ஹெட்ஏக், ஃபீவர் இல்லை இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு டேப்லெட் எடுத்து 1 வீக் டைமில் இல்லை 2 டேஸ் டைமில் அவங்களுக்கு ரிலீவ் ஆகிடுறாங்க. பட் இங்கே இந்த மாதிரி பாதிப்பு உள்ளவங்க, அதாவது ஃபிசிக்கலாக மென்டலாக அஃபெக்ட் பாதிப்பு உள்ளவங்களுக்கு அவங்க பயிற்சி மூலயமா அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 3 மாத காலமாவது தேவைப்படுது அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கிறதுக்கு. ஸோ அப்போ பேக் டு நியர் நார்மல் லைஃப், அவங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பணுன்னாக்கா 1 வருட காலம். இதுவே அவங்க ரொம்ப இயர்லி இன்டர்வென்ஷன் சொல்லுவோம். இயர்லி ப்ரிவென்ஷன் வேறு, இயர்லி இன்டர்வென்ஷன் வேறு. ஸோ அந்த இயர்லி இன்டர்வென்ஷன்றது யூஸ்வலாக எங்கள் ஃபீல்டில் நாங்கள் 0 to 3 years அப்படி சொல்லுவோம். அந்த 0 to 3 years உள்ள குழந்தைங்க மட்டும் இல்லை, ஒருத்தவருக்கு பாதிக்கப்பட்டவர் 40 வயசில் பாதிக்கப்பட்டவர் இமிடியேட்டாக அவர் வந்து மருத்துவரை பார்த்து, மருத்துவர்னால் அவங்களுக்கு தோன்றது எல்லாமே MBBS, MD, MS, BDS, MDS இப்படி தான் போவாங்க. அது இல்லாமல் இங்கே செயல்முறை மருத்துவர், இயன்முறை மருத்துவர், ஸ்பீச் தெரபிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், இது மாதிரி எல்லா துறையும் சேர்ந்தவங்க இருக்காங்க. அவங்க எல்லாருடைய ஒத்துழைப்பின் மூலயமா அவங்கள அசஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த நிலையில் இருக்காங்களோ அதில் எங்கள் செயல்முறை மருத்துவத்தோட பங்காக இந்த ADL, ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங் ஸ்கில்ஸ், இதுதான் எல்லா மனிதருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது. நாம் எல்லாமே பொதுவாக காலையில் எழுந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு நம்மளுடைய வேலைக்கு போயிடுறோம். அதுவே ஒரு பெரிய ஸ்கில் அப்படிங்கிறது எப்போ நமக்கு தெரியும்னா மாற்றுத்திறனாளிகளை பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதோட மெயின் எய்மாக தான் எங்கள் ப்ரொஃபஷன் இருந்துக்கிட்டு இருக்கு. சரி, இப்போது செயல்முறை மருத்துவம் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக சொன்னீங்க. பட் இதுக்கு எந்த அளவு டிமாண்ட் இருக்குது? டிமாண்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லுவோம். அதுவும் அட் ப்ரெசண்ட்டாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிகரிச்சிடுச்சு அப்படி தான் சொல்லணும். காரணம், இதனால் நாங்கள் சந்தோஷப்படலை. நாங்கள் இது சந்தோஷப்படக்கூடிய விஷயம் கிடையாது. காரணம் என்னென்னா, மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடாது, அதுதான் எங்களுக்கு தேவை. ஒரு மாற்றுத்திறனாளியாக உள்ளவங்க எங்களுக்கு வராங்க அப்படின்னா அவங்கள சீக்கிரமே குணப்படுத்தணும்னு நினைக்கிறது முதல் நபராக நாங்கள் தான் இருப்போம், பெற்றோர்களை விட. அதில் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும்போது மருத்துவர்கள், செயல்முறை மருத்துவர்கள் இல்லை மற்ற இந்த சார்ந்த மருத்துவர்கள் இருக்கிறவங்க தான் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இதில் நேச்சுரலாகவே இதோட ப்ரக்னோசிஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது எல்லாருமே அக்செப்ட் பண்ணி ஆகணும். காரணம், இதோடைய பயிற்சி அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஆக்குபேஷனல் தெரப்பி ரொம்ப டிமாண்டாக இருக்குது.
காரணம் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷன் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கோ அதே அளவுக்கு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ன்ற ஒரு டிசார்டர்ஸ் வந்து அதிகரிச்சிடுச்சு அதோட ரேஷியோஸ். ஸோ இப்போ ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் நாங்கள் அசஸ்மெண்ட் பண்ணும்போது அவங்க அதில் எந்த கேட்டகரியிலையும் வரலை. உதாரணத்துக்கு ஆட்டிசம் அப்படின்னு ஒரு டிசார்டர் இருக்குது, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர்னு சொல்லிட்டு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் இல்லாமல் தனியாக ஒன்று இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஆஸ்பெர்ஜர் சிண்ட்ரோம், இது ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டரோட வர்றது. திரும்ப அது இல்லாமல் ரெட் டிசார்டர்ஸ், சைல்டு டிஸ்இன்டகிரேட்டிவ் டிசார்டர்னு சொல்லிட்டு நிறைய வகைகள், நிறைய கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். இதில் எதுவுமே வராதவங்கள நாங்கள் சென்சரி ப்ராசஸிங் டிசார்டர் அப்படி சொல்லலாம். இதை தவிர்த்து இன்றைக்கி ஃபிசிக்கலாக அவங்க பார்க்குறதுக்கு உடல் அளவில் அவங்களுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்கவே அவங்க ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க, ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. நான் சொல்கிறது குழந்தைங்கள சொல்கிறேன். ஸோ பட் அவங்களுடைய ஸ்கில்ஸ் பார்த்திங்கனாக்கா நல்லா இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு சைட்டில் பார்க்கும்போது நல்ல நார்மல் சைல்டு மாதிரி இருப்பாங்க. பட் அவங்கள பற்றி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போது அவங்க எதுவுமே இல்லை, அவங்க ஒரு தனி உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு இமேஜினேட்டிவ் வேர்ல்டில் இருக்காங்க. அதுக்கு காரணம் சென்சரி இன்டகிரேஷன் டிசார்டர்ஸ் தான். ஓகே, டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல வந்து 7 வகையான சென்ஸ் இருக்குது, 7 சென்ஸ் இருக்குது. யூஸ்வலாக எல்லோரும் 5 சென்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த 7 சென்ஸுமே நமக்கு இன்டகிரேஷன் ஆனால் தான் நம்மளால் ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இன்றைக்கி இப்போதைக்கு நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், அதை நீங்கள் கவனிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கே வந்து விஷுவல் சென்ஸ், ஆடிட்டரி சென்ஸ் தேவைப்படுது. ஒரு ஸ்கூல் எஜுகேஷனில் ஒரு இன்ஸ்டிடியூட்டில் எந்த ஆஸ்பெக்டில் எந்த ஒரு வேலை செஞ்சாலும், மெக்கானிக்காக இருக்கட்டும் இல்லை அவர் எந்த மாதிரியான ப்ரொஃபஷனல்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு சென்ஸ் வந்து இன்டகிரேட் ஆனால் தான் அவங்களால அந்த ஆக்டிவிட்டியை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த சென்சரி இன்டகிரேஷன் வந்து அந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் உள்ள பர்சன்ஸுக்கு இருக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்றாங்க அந்த குழந்தைங்களோட. ஸோ பண்ண மாட்றாங்கன்றதை விட இன்றைக்கோட வாழ்க்கை சூழ்நிலை அப்படி உருவாகிடுச்சு. ஸோ அவங்க எல்லாருமே ஜாபுக்கு போயிடுறாங்க. இன்றைக்கி நம்ம சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் மட்டும்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து எல்லாருமே இன்றைக்கி ஆண் பெண் 2 பேருமே வந்து வேலைக்கு போகிற அளவுக்கு நம்ம சொசைட்டி வளர்ந்துருக்கு. ஸோ அதனால் குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத காரணத்தினால அவங்களுடைய தாத்தா பாட்டிங்கிட்ட விடுறாங்க. அவங்களால அந்தளவுக்கு இன்ட்ராக்ஷன் பண்ண முடியல. ஸோ சரியான எக்ஸ்போஷர் கிடையாது, சோஷியலைசேஷன் கிடையாது, பியர் குரூப்ஸ் கிடையாது. ஸோ ஒரு காம்பேக்டான ஒரு வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஸோ இதனால் அவங்களுடைய ஐ கான்டாக்ட், சோஷியலைசேஷன், கம்யூனிகேஷன் இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் அவங்களுக்கு எக்ஸ்போஷரே இல்லாமல் போகிறதுனால இந்த ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு டெவலப் ஆகுது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து அவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஏஜ் அப்ராப்ரியேட்டுன்னு சொல்லுவோம். ஒரு 1.5 வயது கரெக்டாக 18 மாதத்தில் ஒரு குழந்தை நடந்துடணும், 3 மாதத்தில் தலை நிற்கணும், இந்த மாதிரி 5 மாதத்தில் உட்காரணும், 7 மாதத்தில் தவழணும், இப்படிலாம் இருக்கிற மாதிரியே அந்த குழந்தை கரெக்டாக அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவன் அச்சீவ் பண்ணியிருக்கானாங்கிறது பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்கள கவனிக்கணும். அதில் கொஞ்சம் டிலே இருந்தால் கூட தப்பு இல்லை, இமிடியேட்டாக அவங்க பார்க்க வேண்டியது எங்களை மாதிரியான மருத்துவர்களாக தான். ஸோ இது தெரியாமல் அவங்க 5 வயசில் பேசிடுவான், இல்லை இன்னும் 5 வயசு ஆனதுக்கப்புறம் சரியாயிடுவான், எங்கள் தாத்தா அப்படி தான் இருந்தார், எங்கள் பாட்டி அப்படி தான் இருந்தாங்க, மாமா அப்படி சொல்லிவிட்டு அதை அப்படியே தவிர்த்துடுவாங்க. ஒன்ஸ் அது ரொம்ப இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் தான் கொண்டு வருவாங்க. இதுக்கான இந்த மாதிரியான பிரச்சனைக்கான விழிப்புணர்வு பொது மருத்துவர்கிட்டயே இல்லை. அது இது மூலமா நான் இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். காரணம், எங்ககிட்டயே வர்ற நிறையா டாக்டர்ஸோட குழந்தைங்க இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே வந்துட்டு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ஸ் பற்றின விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு 3 வயது வரைக்குமே டெவலப்மெண்டல் டிலேன்ற கேட்டகரியில் நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணுறோம். அதோட சிவியாரிட்டி பொறுத்து. இப்போ அவங்களுக்கு தலை நின்றுடுச்சு, பட் 1.5 வயசு ஆனதும் இன்னும் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்கள டெவலப்மெண்டல் டிலேன்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணுறோம் நாங்கள். பட் அதுவே வந்து அவங்களுக்கு ரொம்ப அவங்களுடைய ஃபீச்சர்ஸ் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருந்ததுன்னா அவங்க செரிப்ரல் பால்சி, மூளை முடக்குவாதமோ, இல்லை மென்டலி ரிட்டார்டடோ, இல்லை அவங்க ஆட்டிசம், இல்லை ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் காமனா அப்படி சொல்லி, அது தவிர்த்து இன்னும் நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது. இது வந்து வெறும் பீடியாட்ரிக் ரிலேட்டடாக மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். இது தவிர்த்து அடுத்தடுத்த ஸ்டேஜில் எல்லாருமே இருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் சொல்லும் போதே புரியுது சார், ஒரு டாக்டருக்கு இருக்கிற முக்கியத்துவம் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இது எல்லாராலையும் ஈஸியாக படிக்க முடியுமா? இது படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்கா?
கண்டிப்பாக படிக்க முடியும். இதுக்கு முன்னாடி கேள்வியிலே இந்த டிமாண்ட் பற்றி கேட்டிருந்தீங்க. அந்த டிமாண்டு வந்து அதோட எந்த அளவுக்கு தேவைன்றது இந்த நம்பர் ஆஃப் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு வச்சு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி டிமாண்டு ஏன் உருவாயிடுச்சுன்னா காலேஜஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. தமிழ்நாட்டில் 3-4 காலேஜஸ் தான் இருக்குது. அதுவும் ப்ரைவேட் காலேஜஸ் தான் இருக்குது. கோயம்புத்தூரில் KMCH, சென்னையில் வந்து SRM காலேஜ் அட் ப்ரெசண்ட்டாக இருக்கிறது. நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் JKK MMFRFன்னு ஒரு காலேஜஸ் இருக்குது. அது இல்லாமல் வேலூரில் CMC. ஆக்சுவலாக இந்த ப்ரொஃபஷன் முதல்ல வந்தது வேலூர் CMC காலேஜில் தான். டிப்ளமோ கோர்ஸாக ஸ்டார்ட் பண்ணாங்க, பேச்சுலர் டிகிரியாக உருவாச்சு. இது 12th முடித்த எல்லாருமே கவுன்சிலிங் மூலயமா இந்த கோர்ஸை கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். இது வந்து 4 வருட கோர்ஸு, 6 மாதம் ஹவுஸ் சர்ஜன் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் மாஸ்டர் டிகிரிஸ் இருக்குது. இது இங்கே படிக்கிறதுக்கு ப்ரைவேட் காலேஜஸ் கம்மியான காலேஜஸ் இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால போதிய அளவில் காலேஜஸ் எங்களுக்கு இல்லை. அதுக்கு காரணம் விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது. நாங்கள் ஒரு ரேலியை கண்டக்ட் பண்ணுறோம், ஒரு விழிப்புணர்வு ஒரு கேம்ப்பு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோன்னா அந்த விழிப்புணர்வு முகாம் வந்து வெறும் பெற்றோர்களுக்கு மட்டும் இல்லை, மாற்றுத்திறனாளிகளுக்கான உள்ளவங்களுக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருக்குமே தான். ஸோ அப்போ இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால அவங்க நல்ல நிலைமையில் வரலாம். இது வந்து ஒரு சேவையாகவும் இருக்குது. இது ஒரு கிஃப்டடான ப்ரொஃபஷன் அப்படி தான் சொல்லுவாங்க. ப்ளஸ் ஏர்னிங் ஆஸ்பெக்ட்லேயும் அவங்க சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணலாம். இன்றைக்கி 1200 ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுங்க இந்த கோர்ஸ் முடிச்சிருக்காங்க. அதில் 500க்கு மேற்பட்டவர் வந்து தமிழ்நாடு தவிர்த்து இந்தியா அளவில் ஃபாரின் கண்ட்ரீஸில் USA, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, இங்கிலாந்து அப்படின்னு எல்லா இடத்துலையுமே போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இன்றைக்கி இந்த 500 ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து போதிய அளவில் இல்லை. 500க்கு மேற்பட்டவர் இந்த மாதிரி நிறைய 500 ப்ரொஃபஷ்னல்ஸ் தேவைப்படுறாங்க. காரணம் நான் சொன்ன இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ஸ் மாதிரி லேர்னிங் டிசபிலிட்டி, கண்டுபிடிக்க முடியாத ஒரு டிசபிலிட்டி. அது இன்றைக்கி நிறையா நார்மல் ஸ்கூலில் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் தேவை. நார்மல் ஸ்கூலில் அங்கே போயிட்டு அவங்க ஸ்க்ரீனிங் பண்ணால் தெரியும் எத்தனை லேர்னிங் டிசபிலிட்டி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் மட்டும்தான் இந்த மாதிரியான துறையை சார்ந்தவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு. கிடையவே கிடையாது. 100% ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில், நார்மல் ஸ்கூலில், ஸ்பெஷல் ஸ்கூலில், இது தவிர்த்து எல்லா மாதிரியான மெடிக்கல் ஆஸ்பெக்ட் ரிலேட்டடு உள்ள எல்லா இடத்துலையுமே இந்த துறை இருக்கணும். அப்போ தான் அது வந்து அந்த மக்களுக்கு இது சென்றடையும். அது மட்டும் இல்லை, இந்த துறையை வந்து எல்லாருமே வந்து சேர்ந்தால் தான் கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வரும்போது தான் இதோட உண்மையான பயன் என்னன்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி 12th முடித்தவங்க இந்த கோர்ஸை தைரியமாக எடுக்கலாம். இந்தியா அளவில் நேஷ்னல் இன்ஸ்டியூட் இருக்குது, ஒரிசாவில், டெல்லியில், அப்புறம் NIOHன்னு சொல்கிற கொல்கத்தாவில். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ தைரியமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். செயல்முறை மருத்துவம் அப்படின்னா என்ன, அது யாருக்கெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற பற்றி அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க சார். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாங்க. இந்த காலை மணலில் நாம் சந்தித்து பேசிட்டு இருக்கிற சிறப்பு விருந்தினர் செயல்முறை மருத்துவர் திரு ரகுராம் அவர்கள். அவருடைய அனுபவங்களை பற்றி விரிவாக நம்மளோட பார்த்துட்ருக்காரு. தொடர்ந்து கேட்கலாம். ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் எல்லா இடத்துலையும் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? பட் மக்களுக்கு எந்த அளவுக்கு இதை பற்றின விழிப்புணர்வு இருக்குது? ஆக்குபேஷனல் தெரப்பின்னு ஒன்று இருக்குது, அது நம்ம எடுத்துக்கிட்டோன்னா சின்ன ப்ராப்ளம்ஸ் கூட ஈஸியாக சரியாகும் அப்படின்ற அளவு மக்களுக்கு அவேர்னஸ் இருக்கா? ஓகே, கண்டிப்பாக. இப்போது அட் ப்ரெசண்ட்டாக மக்களுக்கு அவேர்னஸ் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குது அப்படி தான் சொல்லணும். கடந்த 10 வருட காலமாக எங்கள் ப்ரொஃபஷ்னல்ஸ் எல்லாருமே அவங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க்கு தான் இந்த விழிப்புணர்வுக்கு காரணம். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மாவட்டத்தில் இருக்கிற இடத்துல விழிப்புணர்வை கொண்டு வராங்க. காரணம் ஆட்டிசம் டேன்னு ஒன்று இருக்குது, செரிப்ரல் பால்சி அவேர்னஸ் டே இருக்குது, மென்டல் ஹெல்த் டே இருக்குது, வேர்ல்டு ஆக்குபேஷனல் தெரப்பி டேன்னு சொல்லி October 27 இதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை அப்போவும் நாங்கள் இந்த விழிப்புணர்வை வந்து மக்களிடையே கொண்டு போகிறோம். இது தவிர்த்து இந்த தமிழ்நாடு ஆல் இண்டியா ஆக்குபேஷனல் தெரப்பி அசோசியேஷன் மூலயமா நாங்கள் வச்சுருக்க அப்ஜெக்டிவ்ஸில் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது ஒரு மெயின் அப்ஜெக்டிவாக வச்சுருக்கோம். அந்த ஆஸ்பெக்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு முக்கியமான எந்த இடம் சென்ற அடையிலையும் அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே வந்து 1 டே விழிப்புணர்வு, ஒரு நாள் விழிப்புணர்வு முகாமாக நாங்கள் நடத்துகிறோம். ஸோ அந்த விழிப்புணர்வு முகாமுடைய முக்கிய
எண்ணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி யார் யாருக்கு தேவை, அது கொடுக்கறதுனால எந்த அளவுக்கு பயன் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி கடந்த 10 வருட காலமாக நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி போதிய அளவுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு. ஆனால் அதை பெர்சன்டேஜ் வைஸ் நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். சென்னை மாதிரி நகரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 90% ஆக்குபேஷனல் தெரப்பினா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டவுன் ஆஸ்பெக்டில் அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு 50% தெரிஞ்சிருக்கு. ஒரு ரிமோட் வில்லேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் தெரிஞ்சிருக்கு. பட் ரிமோட் வில்லேஜஸில் இந்த மாதிரியான குழந்தைங்க, இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் கம்மியாக இருந்தாங்க. பட் ரொம்ப நலிவடைஞ்ச மாவட்டம்னு ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட சில மாவட்டத்தில் மட்டுமே தான் இந்த மாதிரியான பிரச்சனை உள்ள மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. உதாரணத்துக்கு நான் வந்து புது வாழ்வு திட்டம்ங்கிறதுல 2 மாத காலம் பணியாற்றினேன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில். அங்கே சர்வே பண்ணும்போது நிறைய மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்க. ஸோ ஆனால் பட் அதே கடலூர் மாவட்டத்தில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்து இருக்குது. இது எல்லா மாவட்டத்துலேயுமே இல்லை. இன்றைக்கி அப்படியே இருந்தாலும் ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்து ஹோம் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். போதிய அளவுக்கு செயல்முறை மருத்துவர்கள் ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் இல்லாத காரணத்தினால நிறையா ஹோம் ப்ரோக்ராம் வந்து அவங்களுக்கு அது பேரண்டல் ட்ரைனிங், பேரண்டல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெற்றோர்களுக்கான பயிற்சின்னு சொல்லி இந்த விழிப்புணர்வு முகாம்லேயே நாங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ அதன் மூலயமா அவங்க வந்து இருக்கிற நிலமை மோசமாக போயிடக்கூடாதுன்றத அந்த குழந்தைக்கு வந்து அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஏன்னா இது தினம் பயிற்சி கொடுத்தா மட்டும்தான் அந்த இருக்கிற நிலையாவது மெயின்டைன் ஆகும். இல்லைன்னா ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவாங்க. ஸோ விழிப்புணர்வு பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. பட் எங்களுக்கு இப்போதைய உள்ள இந்த தமிழ்நாடு அரசு மதிப்பிற்குரிய முதல்வர் அம்மா அவர் தான் இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டணும். அவங்க தான் நாங்கள் நம்பி பெரிதும் நம்பிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ ஆக்குபேஷனல் தெரப்பி யாருக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இது வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் மட்டும் பண்ணிட்டு விட்டுடலாமா, இல்லை ரெகுலராகவே தேவைப்படுமா? ஓகே, ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஆக்குபேஷனல் தெரப்பி கண்டிப்பாக ரெகுலராக தேவைப்படுற ஒரு தெரப்பி. பட் ஆனால் இந்த தெரப்பியை ரெகுலராக வந்து கிளினிக்லேயோ இல்லை இந்த தெரப்பிஸ்ட்டு எந்த இடத்துல இருக்காங்களோ அவங்கள தேடி வந்தோ செஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா மக்களுமே இதை தினசரி பயிற்சி எடுத்துக்க முடியாது. காரணம் அவங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ். ஸோ அதனால் என்னென்னா வாரத்தில் 2 நாட்களாவது அந்த செயல்முறை மருத்துவர்களை பார்த்து பயிற்சி எடுத்துக்கிட்டு அவங்க எல்லா செயல்முறை மருத்துவர்களுமே பெற்றோர்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. கண்டிப்பாக அந்த தெரப்பி செய்யும்போது அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் செய்வாங்க, என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க செய்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு செய்யணும், ஹோம் ப்ரோக்ராம் சொல்கிறது எப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆக்குபேஷனல் தெரப்பியோட சிறப்பம்சமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு செட்டப்லாம் ஒன்று ரெடி பண்ணிக்காமல் அந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸ் கூடவே இதை அந்த தினசரி அவங்க வந்துட்டு என்ன செய்வாங்களோ அது கூடவே இதை சேர்ந்து அவங்க ஒரு பயிற்சியாக கொண்டு வந்துடலாம். உதாரணத்துக்கு மைல்டு மென்டல் ரிட்டார்டேஷன் உள்ள ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கலர் கான்செப்ட் இல்லை. ஸோ அப்போ அவங்க இன்றைக்கி போடுற ட்ரெஸ் என்ன கலரு அப்படி கேட்கலாம், அப்பா போட்டிருக்க ட்ரெஸ் என்ன கலர் அப்படி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தோடய ரிலேட் பண்ணி செய்யலாம். இது வந்து கலர் கான்செப்டுக்காக சொல்கிறோம். இது தவிர்த்து இதுவே ஃபிசிக்கல் அஃபெக்ட் ஆன ஒருத்தவன் டெவலப்மெண்டல் டிலே இருக்கான், 1.5 வயசு ஆகுது நடக்கவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நிறையா ப்ளே தெரப்பின்னு சொல்லுவோம். ஸோ நிறையா டாய்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு அதை வந்துட்டு அவங்களே ஆக்டிவ் இன்வால்மெண்ட் அவங்க பக்கத்தில் அதெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ தினசரி தேவை தான். அந்த தினசரி தேவை வீட்டிலே அவங்க செய்யலாம். ஆனால் கண்டிப்பாக வாரத்தில் 1 நாளாவது 2 நாளாவது மருத்துவர்கள் அவங்க சந்திக்கணும். ஸோ அந்த மாதிரி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்டே இல்லை அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் அவங்க மந்த்லி ஒன்ஸாவது வந்து இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ தினசரி தேவை. இப்போ பொதுவாகவே ஒரு சின்ன குழப்பம் இருக்குது சார், ஃபிசியோதெரபிக்கும் ஆக்குபேஷனல் தெரபிக்கும் என்ன வித்தியாசம் சார்? கண்டிப்பாக இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. எல்லாருக்குமே வந்து ஈவன் ரிமோட் வில்லேஜு கூட ஃபிசியோதெரப்பினா என்னன்னு தெரிஞ்சிருக்கு, ஆக்குபேஷனல் தெரப்பினா என்னன்னு தெரியலை. உதாரணத்துக்கு படித்தவங்கள்லேருந்து படிக்காதவங்க எல்லாருமே வந்து தெரப்பி கொடுக்கணும் லேர்னிங் டிசபிலிட்டிக்கு, அது வந்து ஃபிசியோதெரப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஃபிசியோதெரப்பிக்கும் லேர்னிங் டிசபிலிட்டிக்கும் சம்மந்தம் இருக்காது. இதை மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ஸ் இருப்பாங்க, அங்கே ஃபிசியோதெரப்பியோட ரோல்
கம்மியாக இருக்கலாம், பட் அவங்களும் தேவைப்படலாம், கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத இடத்துல ஃபிசியோதெரப்பின்னு சொல்லிவிடுவாங்க. காரணம் அவங்களுக்கு தெரப்பினாலே ஃபிசியோதெரப்பி அவ்வளோதான் தெரியும். இப்போ டாக்டர்ஸ்னால் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்படிங்கிற மாதிரி, தெரப்பிஸ்ட்னா அது ஃபிசியோதெரபிஸ்ட் தான் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஆக்குபேஷனல் தெரப்பி 4 வருட கோர்ஸு, 6 மாதம் ஹவுஸ் சர்ஜன்ட்டு. ஸோ அவங்க எல்லா மாதிரியான கண்டிஷன்ஸும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் இருக்குது. ஸோ இந்த ஃபிசியோதெரப்பிக்கும் ஆக்குபேஷனல் தெரப்பிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து சைக்காட்ரிக் ரிலேட்டடான கிளையண்ட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, மனநல பாதிக்கப்பட்டவங்களாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய எய்ம் ஃபுல்லாகவே பெயின் மேனேஜ்மெண்ட், வலி சம்மந்தப்பட்டது, அது இல்லாமல் மசில் ஸ்ட்ரென்தனிங். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டடாக இருக்கும். ஸோ எங்களோடது பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஸ் வெல் அஸ் மென்டல் ஆஸ்பெக்ட் ரெண்டுமே இருக்கும். ஒரு சைக்காட்ரிக் கண்டிஷன் உள்ளவங்களையும் நாங்கள் பார்க்கணும், ஃபிசிக்கலாக அஃபெக்ட் ஆனவங்களையும் பார்க்கணும். இதில் வந்து ஒவ்வொரு துறைக்கும் வந்து ஒரு சிறப்பம்சம்னு இருக்குது. ஸ்பீச் தெரபிஸ்ட்டு அவங்க வந்துட்டு அந்த பேச்சுக்கான பயிற்சியாளராக இருப்பாங்க. ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்களோட எய்ம் ஃபுல்லாக அவங்க பெயின் மேனேஜ் பண்ணணும், ப்ளஸ் வந்து இந்த மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ண முடியும். ஆக்குபேஷனல் தெரப்பியோட எய்ம் ஃபுல்லாகவே அவங்களுடைய ஏடிஎல் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு ஹேண்ட் ஃபங்க்ஷன் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் அதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படி இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜீரியாட்ரிக் ஆஸ்பெக்டில் அவங்களுடைய ரோல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது எல்லா கண்டிஷன்லேயுமே எங்களுடைய ரோல் வந்துட்டு இருந்துக்கிட்டு இருக்கும். அது வந்துட்டு காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ்னால் அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன், மெமரி, ஸோ இது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஆக்குபேஷனல் தெரப்பியோட ரோல் இருக்கும். பட் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரப்பியோட தேவை இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மென்டல் ஆஸ்பெக்டாக அவங்க எங்களிடையிலேருந்து வேறுபடுறாங்க அப்படி சொல்லலாம் நம்ம உறுதியாக. ஸோ இந்த மருத்துவமும் அந்த மருத்துவமும் வேறு அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி மூலயமா நான் தெரிவிச்சுக்கிறேன். செயல்முறை மருத்துவம் பற்றி விரிவாக இன்றைக்கி எங்களோட பகிர்ந்திருக்கீங்க சார். எங்களுடைய காலை மலரில் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சதுக்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றி. உங்களுக்கும் என்னுடைய நன்றியை பணியோடு தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ சார்.